ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதலீட்டு பார்வையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஹவு டு ஐடென்டிஃபை மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ். நாம செய்யற முதலீட்டுல பல மடங்கு வருமானத்தை கொடுக்கும் திறன் கொண்ட பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒளிபரப்பின் மையக்கருத்து. மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கான முதல் படி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏர்னிங்ஸ் growth, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, லோ டெட் மற்றும் கேஷ் ஃப்ளோ. ஏர்னிங்ஸ் உடைய growth பேஸ் பண்ணி காலகாலமாக கன்சிஸ்டன்ட் growth ஏர்னிங் ஹிஸ்டரி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை தேர்ந்தெடுக்கணும். மல்டிபிள் இயர்ஸ்ல டபுள் டிஜிட் ரெவென்யூ மற்றும் நெட் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது ஒரு பாசிட்டிவ் சைன். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஹை மற்றும் ஸ்டேபிள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொண்ட நிறுவனங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலதனத்திலிருந்து லாபம் ஈட்டுவதில் சிறப்பாக இருக்குது. பொதுவா 15% இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஆர்ஓஇங்கிறது சிறந்தது. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது அந்த கம்பெனியுடைய டெட் ஸ்டேட்டஸை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேனேஜபிள் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொண்ட கம்பெனிஸ் இல்லைனா லோ லெவல் டெட் கொண்ட நிறுவனங்கள் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ் மற்றும் வட்டி விகித உயர்வுகளால் பாதிக்கப்படுவது குறைவு. அடுத்து அந்த கம்பெனியுடைய பணப்புழக்கத்தை கவனிக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது கம்பெனிஸ் தங்களுடைய வளர்ச்சி வாய்ப்புகளுக்கு கடனை அதிகம் நம்பாம இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை ரீஇன்வெஸ்ட் செய்யலாங்கிறத குறிக்குது. மல்டிபேக்கருடைய செகண்ட் ஸ்டெப் ஸ்கேலபிள் பிசினஸ் மாடல். இதன் அடிப்படையில பயன்படுத்தப்படாத சந்தைகள் இல்லைன்னா வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிற தொழில்களில் இருக்கிற நிறுவனங்களை தேடணும். ஸ்கேலபிள் கம்பெனிஸ் தங்களுடைய செலவுகளை விட அதிக வருவாயை ஈட்டி தரக்கூடியது. டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் ஃபின்டெக் போன்ற செக்டர்ஸ் மல்டிபேக்கர்ஸ் பொட்டன்ஷியல் கொண்ட பிசினஸை உருவாக்கக்கூடியது. மூன்றாவது படியாக நமக்கு பார்க்க இருக்கிறது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொண்ட கம்பெனிஸ் மல்டிபேக்கர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த அட்வான்டேஜ்ங்கிறது பிராண்ட் ஸ்ட்ரென்த், பேட்டர்ன்ஸ், எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல், அதாவது அளவிலான பொருளாதாரங்கள் இல்லைனா கஸ்டமர் லாயல்ட்டி ஆகியவற்றிலிருந்து வரலாம். ஃபோர்த் ஸ்டெப்பு அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ப்ரைஸை தேர்ந்தெடுக்கிறது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகும்போது அத்தகைய பங்கை தேர்ந்தெடுப்பது மல்டிபேக்கர்ஸ்க்கு சிறந்தது. இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ப்ரைஸை பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பிரைஸ் டு புக் ரேஷியோ மற்றும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் டு growth ரேஷியோ போன்ற ரேஷியோஸ் மூலம் கண்டுபிடிக்கலாம். ஒரு கம்பெனியுடைய பிஇ ரேஷியோவை அதனுடைய பியர்ஸ் இல்லைனா காம்படிட்டர்ஸ் மற்றும் பரந்த சந்தையுடன் அதாவது ப்ராடர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஹை growth கம்பெனியா இருந்து லோ பிஇ ரேஷியோங்கிறது அண்டர் வேல்யூவேஷனை குறிக்கக்கூடியது. பிரைஸ் டு புக் ரேஷியோல லோ பிரைஸ் டு புக் ரேஷியோங்கிறது குறிப்பா மேனுஃபேக்சரிங் இல்லைனா பேங்கிங் போன்ற அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல அண்டர் வேல்யூவேஷனை குறிக்கக்கூடியது. பிஇஜி ரேஷியோங்கிறது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோவை ஏர்னிங்ஸ் growthஓட கம்பேர் பண்றது. இதுல பிஇஜி ரேஷியோ 1க்கு கீழே இருந்தா அந்த ஷேர் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில அண்டர் வேல்யூவா மதிப்பிடப்பட்டிருக்கிறத குறிக்கலாம். ஃபிஃப்த் ஸ்டெப்பா நம்ம கவனிக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. ஸ்ட்ராங், எக்ஸ்பீரியன்ஸ்ட் மற்றும் விஷனரி அதாவது தொலைநோக்கு மேனேஜ்மெண்ட் டீம் கொண்ட கம்பெனிஸ் growth ஓரியன்ட் ஃபியூச்சர்ஸை உறுதி செய்யக்கூடியது. ஏன்னா கம்பெனிஸ் விஷனை எஃபெக்டிவா எக்ஸிக்யூட் செய்ய நிர்வாகத்திறன் ஒரு முக்கியமான ஃபேக்டர். கன்சிஸ்டன்ட் இன்சைடர் பையிங்ன்றது மேனேஜ்மெண்ட் டீமுடைய கான்ஃபிடன்ஸை குறிக்கக்கூடிய குட் சைன். சிக்ஸ்த் ஸ்டெப்பு இண்டஸ்ட்ரி மற்றும் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இதன் அடிப்படையில் ஃபேவரபிள் லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் கொண்ட செக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு டெக்னாலஜி, ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ப்ராடர் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸான இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மற்றும் கவர்மெண்ட் பாலிசிஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸை எப்படி இம்பேக்ட் பண்ணக்கூடியதுங்கிறத கன்சிடர் பண்ணணும். செவன்த் ஸ்டெப்பு ஸ்மால் ஆர் மிட் கேப் கம்பெனிஸ்ல நம்மளுடைய தேடலை அதிகப்படுத்துவது. மல்டிபேக்கர்ஸை ஸ்மால் இல்லைனா மிட் கேப் கம்பெனிஸ்ல பெரும்பாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக வளரக்கூடிய இடத்தை கொடுக்குது. பொதுவா ஸ்மாலர் கம்பெனிஸ் அதிகப்படியான ரிஸ்க் கொண்டு இருக்கிறதுனால பேலன்சிங் growth பொட்டன்ஷியல்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டதை உறுதி செய்யறது முக்கியம். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கே முக்கியமாக தேவையான ஒரு விஷயம் பேஷன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் வியூ. மல்டிபேக்கர்ஸுங்கிறது ஓவர் நைட்டாக நடக்கக்கூடியது கிடையாது. ஒரு ஸ்டாக் அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் பொறுமையாக லாங் டேர்முக்கு அவங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மல்டிபேக்கர் கம்பெனிஸை ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸை பயன்படுத்தி ஸ்கேலபிள் பிஸ்னஸ் மாடலில் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸோட அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ப்ரைஸில் சிறந்த மேனேஜ்மெண்ட் டீமுடன் மற்றும் அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மற்றும் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி ஸ்மால் இல்லைனா மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பேஷன்ஸோட லாங் டேர்ம் முதலீட்டு பார்வையுடன் செயல்படுறது சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்க உதவுது.
மல்டி பேக்கர்ஸ்க்குரிய கீ மெட்ரிக்ஸ்ன்னு நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொல்லணும்னா, முதல்ல கன்சிஸ்டன்ட் அப்வர்ட் ட்ரெண்டுடைய ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் குரோத். அடுத்தது ஹை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது கேபிட்டலுடைய எஃபிஷியன்சியை குறிக்கக்கூடியது. மூன்றாவது இபிஎஸ் growthங்கிறது ஷேர் ஹோல்டருடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸை குறிக்கக்கூடியது. கடைசியா டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது பல growth ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடியது இல்லைனாலும் ஹெல்தி டிவிடெண்ட் கம்பைன்ட் வித் growth பொட்டன்ஷியல்ஸ்ங்கிறது ஒரு போனஸ். மல்டிபேகர்ஸை தேர்ந்தெடுப்பதற்கான டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸை பயன்படுத்தி மேற்குறிப்பிட்ட கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறது மற்றும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை படித்து பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ மற்றும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி நியூஸ் மற்றும் அனலிஸ்ட் ஒப்பீனியனில் அப்டேட்டடாக இருக்கிறது சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுக்க உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.